4 தேசிய விருதுகள் வாங்கிய ஒரே சவுத் இந்தியன் ஆக்டர் அவர் தான். 3 நந்தி அவார்டு வாங்கினது அவர் தான். 19 ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கியது அவர் தான். 3 சர்வதேச அவார்டு வாங்கினது அவர் தான். உலகத்திலேயே 200 அவார்டுக்கு மேலே வாங்கிய ஒரே நடிகர் உலகநாயகன் மட்டும்தான். ஆஸ்கார் கதவுகளை 7 முறை கதவை தட்டிய ஒரே சவுத் இந்தியன் ஆக்டர் அவர் தான். இன்ன வரைக்கும் 100 படங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மூவியில் இருக்கிற தமிழ் படம் வந்து நாயகன் தான். அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகி 12 திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடிய ஒரே திரைப்படம் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் மூவி நாயகன் தான். 1980 தலைவருக்கு வந்து கலைமாமணி கொடுத்தது. ஜனவரி 15ஆம் தேதி வந்து உடல் தானம் பண்ணார் 2002 அவருடைய ஆஃபீஸில். அதே மாதிரி சத்யபாமா வந்து ஜனவரி 17ஆம் தேதி டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 1982 ஒரு நடிகனுக்கு 4 படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆகி 4 படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் அவர் தான். சனம் தேரி கசம் 369 நாள், வெற்றி விழா வந்து 102 நாள், வாழ்வே மாயம் 108 நாள், சகலலா வல்லவன் 110 நாள், 3ஆம் முறை 200 நாள். இந்த மாதிரி ஒரே வருஷத்தில் 5 திரைப்படங்கள். முதல் முறை மாநாடு நடத்தி காமிச்சதும் உலகநாயகன் மட்டும்தான் ஒரு நடிகனுக்கு. 1983 புரட்சித் தலைவர் அவர்கள் இருக்கும்போது சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் நடந்தது. அதுக்கப்புறம் 86 கோயம்புத்தூரில் 1 லட்சம் பேர் கூடி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துனது அவர் தான். அதே மாதிரி இதுவரையும் 45 லட்சம் லிட்டர் இரத்த தானம் கொடுத்த ஒரே நடிகருக்கான ரசிகர் நற்பணி இயக்கம் வந்து கமலுடைய நற்பணி இயக்கம் தான். அதே மாதிரி 15,000 ஜோடிகள் கண்தானம் கொடுத்த ஒரே நற்பணி இயக்கம் இவர் தான். முத ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றியதும் இவர் தான். அப்படி நிறைய இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது கேளுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கோம்.